அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இன்றைக்கி என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு பல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகள் நிறைய பேர் வர்றாங்க. அதனால் பல் மருத்துவராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி விட்றோம். டயக்னோஸ் பண்ணதில் என்னென்னா, பல் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்குன்னு முக்கிய காரணம் பல் ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பல் ஈறுகள் ஸ்ட்ரென்த் இல்லாதனால பல் ஆட்டம் ஆகுது. அதனால் எல்லாமே பல்லு விளக்குறியா அப்படின்னு தான் கேட்குறோம். பல் துலக்குறியா அப்படிங்கிறது யாருமே அது கேட்குறதில்ல. ஏன்னா தமிழில் பல் துலக்குதல் அப்படிங்கிறது ஈறுகளை அழுத்தம் கொடுத்து விளக்கும் போது தான், அது கையில் வச்சு விளக்கும் போது தான் பல் ஈறுகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பல்லும் நல்லா வலுவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் கையில் பல் விளக்குவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சே ஆகணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளித்தால் டெஃபினட்டாக பல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. நன்றி, வணக்கம்.